Hello friends, welcome back to Jayanthi kitchen. இன்னைக்கு நம்ம ஜெயந்தி சமையல்ல காரசாரமான இறால் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இறால் வறுவல் சாதத்தோட சேர்த்து சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கும். இந்த இறால் ஃப்ரை வெறுமனே கூட சாப்பிடலாம். இந்த வறுவல் எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எங்க குழந்தைகளோட ஃபேவரட் டிஷ். இந்த வறுவல் குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸுங்க. 1 kg ப்ரான் எடுத்திருக்கேன். 2 tablespoon காஷ்மீர் சில்லி, 2 tablespoon தனியா பவுடர், 2 tablespoon கரம் மசாலா பவுடர், 1/2 tablespoon மஞ்சள் பவுடர், 1 tablespoon பெப்பர், 2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 லெமன், தேவையான அளவு சால்ட், கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. ஆனியன் 3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய். முதல்ல ஃப்ரானில் மஞ்சப்பொடி போட்டு கலந்துக்கணுங்க. காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் பவுடர், லெமன், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணுங்க. கலந்து ஒரு 1/2 hour ஊற வைக்கணுங்க. நல்லா சேரணும். 1/2 hour நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா மசாலா கலந்து வந்துடுச்சு ஃப்ரானோட. இப்போ நாம் செய்கிறதுக்கு போகலாம். ஃப்ரான் நல்லா மசாலாவோட கலந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரானில் இருக்க தண்ணியை வந்து எவாப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு 5 minutes வந்து நல்லா வதக்கணும். ஃப்ரானை வதக்கிறதுக்கு எண்ணெய் தண்ணியெல்லாம் எதுவும் வேணாம், ஏன்னா அதுலேயே தண்ணி வரும். வதக்கும் போது அதுலேயே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஃப்ரானில் தண்ணியே இருக்கக்கூடாது. ஃப்ரான் ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டு இருக்கு. ஃப்ரான் கழுவின பிறகு அது உள்ளே இருக்க அந்த கருப்பாக இருக்க அந்த இது வந்து எடுத்துடணுங்க, இல்லைன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை. ஃப்ரான் போடும்போது ஏன் அதில் லெமன் சேர்க்குறோம் அப்படின்னா, ஃப்ரான் வந்து சூடான காலத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு வலி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும். லெமன் சேர்த்தோம்னா அந்த பிரச்சனை வராது. அதனால் லெமன் ஊற்றுறோம். காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் வந்து அது கலருக்கு அது போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர் தெரியும். அதனால் காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் சேர்க்குறோங்க. இப்போ ஃப்ரான் நல்லா வதங்கிருச்சு. ஃப்ரான் நல்லா வதங்கிருச்சு. இன்னொரு வானிலையை எடுத்து வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. ஃப்ரானுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா வயிறு வலிக்காது. முதல்ல எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பச்சை மிளகாய் போடணும். கருவேப்பிலை போடணும். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருந்தேன். இதுக்கு நீல வாக்கில் போட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயத்தை. நம்ம இறாக்கு தகுந்த உப்பு தான் போட்டுருந்தோம் அதில் மசாலா கலக்கும் போது. இப்போது வெங்காயத்துக்கு போட்டுருக்கிறதுனால வெங்காயத்தில் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு போட்டு வெங்காயம் வதக்கணும்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கும்.
நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கணுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதான் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது இந்த வதக்கி வச்ச இறாவை அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆனியனோட இந்த ப்ரான் வந்து நல்லா கலக்கணுங்க. கலந்து வரணும். நம்ம ஃப்ரைன்றதுனால தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இது அப்படியே ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருந்தோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ப்ரானு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளோட அட்டகாசமான சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஜெயந்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.